Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு அழகான எம்ப்ராய்டரி டிசைனுக்கு பின்னாடி ரோப்புக்கு வைக்கிற லேட்கன் பார்க்கலாம். பாருங்க friends, இந்த மாதிரி எப்படி ஜாயின் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கிளாத்ல இருக்கும். இது ஃபுல்லா லெவலா கட் பண்ணி எடுத்துட்டு பாருங்க, இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு முன்னாடி இந்த லெட்டன்ல மொத்தமா நம்ம கம் போட்டு ஒட்டி வச்சிடலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சைட்ல பிசுறு வராது. கம் போட்டு ஒட்டல அப்படின்னா பிசுறு வரும். அதனால கம் போட்டு ஒட்டிட்டு இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சைடில் இருந்த பிசுறு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது, கிளீனா இருக்கும். பாருங்க, இப்போ இதை எடுத்துட்டு இந்த அளவுக்கு கரெக்டாகிற பேப்பர் கேன்வாஸ் இருக்கு. இதை இப்படியே வச்சு எக்ஸ்ட்ரா இது மேலே இன்னொரு லட்கான் ஒன்று வச்சு நம்ம ரெண்டா இப்படி ஜாயின் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு கேன்வாஸுக்கு வந்து இதில் ஒரு கேன்வாஸ் வைக்கணும். லட்கானில் இது பாருங்க, இந்த மாதிரி 2 கேன்வாஸ் வச்சு நடுவில் இந்த ரோப் வச்சு இது நம்ம இப்போ தைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இந்த ரோப்பை வந்து நல்லா உள்ள தள்ளிடுங்க. தள்ளிட்டு பேப்பர் கேன்வாஸ் வந்து நம்மளுக்கு வெளியில தெரியக்கூடாது, தெரியாம ஜாயின் பண்ணணும். பாருங்க, இந்த மாதிரி. ஏன்னா இது மிஷின்ல தைக்க முடியாது, நம்ம கையில் தான் தைச்சாகணும். பாருங்க, பொறுமையா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லே 3 டைம் 4 டைம் நல்லா ஊசி நூல் வச்சு நல்லா ஒரு 4 டைமாவது மேலே தச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி எம்மிங் பண்ணுற மாதிரி தச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போ கீழே தைக்கலாம். பாருங்க, உள்ள இருக்கிற பேப்பர் கேன்வாஸ் வந்து நம்மளுக்கு தெரியக்கூடாது, தெரியாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு லட்கன் வந்து நம்மளுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி எந்த பக்கம் குத்தி எடுக்கிறோமோ அதே பக்கம் இந்த மாதிரி கிடைக்கும். உள்ள நம்ம கம் போட்டு பேப்பர் கேன்வாஸ் வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் டைட்டா இருக்கு. அதனால நீங்க பொறுமையா உள்ள கேன்வாஸ் இருக்கு தெரியாம பொறுமையா தச்சு எடுங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கரெக்டா நீங்கள் நூல் வந்து 2ஆக போட்டாலும் சரி, இல்லை 4ஆக போட்டு தைச்சா கூட நல்லா தான் இருக்கும். நான் நூல் வந்து 2ஆக போட்டுக்கிறேன். இது தைக்கிறப்போ ஊசி கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் திக்னஸாக இருக்குது. அதனால் உங்களுக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்படி மொத்தமாக ஜாயின் பண்ணி எடுத்துங்க. எடுத்துட்டு எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இதை லாஸ்ட்டு முடிச்சிடலாம். ஏன் நம்ம கம் போட்டு ஒட்டுறோன்னா அந்த பிசுறு வராமல் இருக்கும், அதுக்கு நம்ம கம் போட்டு ஒட்டுறது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டில் முடிகிறப்போ 2 தடவை இந்த மாதிரி முடி போட்டு பாருங்க, இந்த மாதிரி முடி போட்டு எடுத்தீங்கன்னா அந்த நூல் வந்து நம்மளுக்கு கட்டாகாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, இப்போ வந்து
அதில் லட்கன் நம்மளுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். சேம் என்ன டிசைனில் நம்ம என்ன டிசைனில் நம்ம ஒர்க் வச்சுக்கிறோமோ அதே டிசைனில் நமக்கு லட்கன் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.